நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் கொங்கு சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது பார்வையில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்போம். வணக்கம்மா, என் பேருங்க மணி. நான் அங்கே பெருந்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் ஒரு செல்வராஜ் பேக்கரின்னு பார்த்துருப்பீங்க, அது அங்கே வேலை செய்கிறேங்க. நமக்கு இந்த ப்ரெட்டு பண்ணு போடுறதாங்க வேலை. பாட்டு கொங்கு எஃப்எம்மில் எப்போவுமே கேட்குறது உண்டுங்க. நமக்கு எப்போவுமே சினிமா பாட்டு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் ஒரு அறிக்கையை சொன்னாங்கப்போல, எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை பற்றி
பேசிட்டாங்க. டாக்டருங்கெல்லாம் வந்து அறிவுரைலாம் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இது என்னாதுன்னு எனக்கு தெரியும். எய்ட்ஸ்னால் எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஒரு விழிப்புணர்வு தெரியும் தானேங்க, அப்படின்னு நினச்சி தாங்க விட்டேன். அது வந்து ரொம்ப மும்முரமாக நிறைய விஷயங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு இதில் அம்மாடியோ இவ்வளோ இருக்குது போல் அப்படின்னு புரிஞ்சுதுங்க எனக்கு. அந்த ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம். எனக்கு கேட்கும்போது எனக்கு இந்த எய்ட்ஸ் எதனால் வருது அப்படின்றது ஓரளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதோட ரெட்டிப்பாக தெரிஞ்சு போச்சுங்க. எய்ட்ஸ் வந்தால் மருந்து இல்லை, மாத்திரையில் குணப்படுத்த முடியாது. ஒழுக்கம் முக்கியம். அது முக்கியம். ஒழுக்கம் முக்கியம். ஆனமுன்னும் கரெக்டாக ஒழுக்கமாக குடும்பம் நடத்தணும். அங்கே எங்கே போகக்கூடாது, அதை தப்பு தண்டை செய்யக்கூடாது. அந்த ஒழுக்கம்தான் இதுக்கெல்லாம் அடிப்படைங்க. ஒழுக்கம் இல்லைன்னா போச்சுங்க. இதுதான் அவங்க பெரும்பாலும் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஒழுக்கமாக நடந்துக்கங்க, வியாதி வராமல் பார்த்துக்கங்க. இந்த வியாதிக்கு என்னமோ மருந்து இல்லையாமா? அடங்கொப்புறானே. கொரோனா வந்து கூட ஊசி போட்டு மருந்து குணப்படுத்திடுறாங்க. இதுக்கு என்னங்க வியாதி இல்லைன்றாங்க. இது பெரும்பாலும் ரொம்ப காலத்துலேருந்து இருக்குது போலன்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச விவரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பழைய வியாதி தான் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அது இவ்வளோ சீரியஸாக அந்த ப்ரோக்ராமில் டாக்டருங்கெல்லாம் பேசுறது பார்த்தா நமக்கே வந்து ஒரு என்னடா இது நமக்கு தெரியாமல் போச்சே, இவ்வளோ இருக்குதா அதில். காய்ச்சல் வந்தால் போவாதாம்மா, அடிபட்டா சரியாகாதாம்மா, மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கலன்னாங்க, ஒழுக்கமாக நடந்துக்கலன்னா இதெல்லாம் வரும்ன்றாங்க, புண்ணு வரும்ன்றாங்க, வாயில் வந்து புண்ணு வரும்ன்றாங்க, சாப்பிட முடியாதுன்றாங்க, ஒல்லியாக போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இத்தனை இருக்கா சாமியே? ஐயோ, இது ஆகாதுப்பா. இந்த மாதிரி எவ்வளோ விவரங்கள்லாம் யாருங்க சொல்லுவாங்க? நாங்கள்லாம் சாதாரண பாமர மக்களுங்க. குடிமக்களுக்கு என்னங்க தெரியும்? நாங்கள் பாட்டு பாடுறது, அது கூத்தடிக்கிறது, நான் அப்படி இப்படி தான் சுற்றிட்டு வேலை செஞ்சுட்ருக்குதுங்க. இது மாதிரி கருத்துள்ள ப்ரோக்ராமெல்லாம் கேட்குறதுக்கு வந்து எப்போவுமே மைண்டு வராதுங்க, தப்பாக நினைக்காதீங்க, அப்படி தான் தோணுங்க. ஆனால் இது விவரமான டாக்டருங்கன்னு சொன்னோம்னா நமக்கு டாக்டர் மேலே பெரிய மரியாதை இருக்குதுங்க. டாக்டருங்கனாலே நம்மளுக்கு நான் உயிரை காப்பாற்றுறவங்க அவங்க தாங்க. அந்த டாக்டருங்க ஒரு ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. எய்ட்ஸ் என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க, தப்பு தண்டா போகாதீங்க, வியாதிகாரம் ஆகிடாதீங்க, நல்லபடியாக குடும்பத்தை பாருங்கள், நல்லா சம்பாதிங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்கன்னு கடவுள் மாதிரி அறிவுரை சொல்கிறாங்க. அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதனால் கொங்கு எஃப்எம் நிகழ்ச்சியில் இந்த ப்ரோக்ராம் நான் கேட்டதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் நல்லா தெரிஞ்சதுனால அதுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ எய்ட்ஸ்னால் என்ன, எதனால் வருது, அது வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றது விவரமாக டாக்டருங்க சொன்னாருங்க. நல்ல ப்ரோக்ராமுங்க, நான் கேட்டேங்க, புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம், நான் பெருந்தூர்லேருந்து மாசிலாமி பேசுகிறேன். கொங்கு எஃப்எம்மில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் போட்டுட்ருக்குறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே வந்து நம்ம கொங்கு எஃப்எம்மில் டாக்டர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. நம்ம பெருந்தூர் சேண்டோரி இதை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. சளி தொந்தரவுக்கு மட்டும்தான் நம்ம சேண்டோரி ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க அப்படின்னு டிபி பற்றி டாக்டர் பேசியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், இந்த சளி தொந்தரவுனா சேண்டோரி ஹாஸ்பிட்டலில் சிறப்பான ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு சிவாஜி கணேசன் வந்து பாலும் பழம் ஷூட்டிங் வந்தபோது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்துட்டு நம்ம சேண்டோரி ஹாஸ்பிட்டல் பார்த்து வியந்து போய் சொல்லியிருக்கிறது நிகழ்ச்சி இது. சிவாஜி கணேசன் வந்துட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா, இவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சென்னை போன உடனேயுமே அப்போது முதலமைச்சர் அந்த காமராஜர் ஐயாட்ட நம்ம இதே மாதிரி நம்ம சென்னையிலையுமே தாம்பரத்தில் இருக்கிற சேண்டோரியத்துலேயுமே இதே மாதிரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சிறப்பாக அமைக்கணும் அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம டாக்டர் காசநோய் பற்றி விளக்கம் கொடுக்கும்போது டாக்டர் குறிப்பிட்டதை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு தொடர்ச்சியாக இருமலாக இருந்துட்டு இருந்ததுன்னு நம்ம சேண்டோரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தோம். அவருக்கு வந்து வைத்தியம் பண்ணாங்க, 1 மாதம் சிறப்பான வைத்தியம் பண்ணாங்க. அவர் சீக்கிரம் குணமாகி வந்துட்டார். அதுக்கு என்ன காரணம்னா நல்ல காற்றோட்ட வசதியோட சிறப்பான மருத்துவம் நம்ம சேண்டோரி மருத்துவமனையில் கொடுத்ததுனால அவர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், உடம்பு மெலிஞ்சு போயிருந்தார். அவர் சிறப்பாக நல்லா திடமாகி நல்லா வீட்டுக்கு திரும்பிக்கிறார். இந்த காசநோய் வந்து குணப்படுத்தணுன்னா, பரவாமல் தடுக்கணுன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருமும் போது தும்மும் போதும் கைக்குட்டை வச்சு தடுத்துடணும்.
கோழையெல்லாம் இருந்ததுன்னா ஒரு குப்பியில் போட்டு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறவங்க வெளியே கண்ட இடத்துல துப்பாமல் அதை வந்து நான் ஒரு குப்பியில் அடைச்சி தீயில் எரிச்சிட்டா அந்த மாதிரி பரவாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம கொரோனாவுக்கு மட்டும்தான் மாஸ்க் அணிகிறோம். ஆனால் வந்து இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்களும் மாஸ்க் அணிஞ்சாங்கன்னா இந்த நோய் பரவுறது கொஞ்சம் குறையுங்கிறது டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாஸ்க் போடுறதுனால கொரோனா மட்டும் பரவுறது இருக்கிறது இல்லை, சளி தொந்தரவு இருக்குது, இருமும்போதும் தும்மும்போதும் வெளியேற கிருமிகளும் தடுக்கப்படுது என்பதை வந்து நம்ம டாக்டர் சிறப்பாக எடுத்து கூறினார். அதனால் எல்லோரும் மாஸ்க் அணிய வேண்டி நம்ம நண்பர்களெல்லாம் கேட்டுக்கிறோம். இப்பொழுது வந்து நம்ம சேண்டோரி மருத்துவமனையானது அரசு மருத்துவமனையாகவும் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இப்படி பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கும் நமது பெருந்துறை சேண்டோரியம் அரசு மருத்துவமனைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய கொங்கு எஃப்எம்முக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி நல்ல பல சிறப்பான நிகழ்ச்சிகளை கொங்கு எஃப்எம்மில் கேட்டு நீங்களும் பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க, என் பேர் கல்பனா. நான் பெருந்துறையிலேருந்து பேசுகிறேங்க. இந்த தோல் நோய் பற்றி எஃப்எம்மில் போட்டாங்க, நல்லா இருக்கு, கேட்டோம். டாக்டர் அம்மா ரமாமணி அவங்க நல்லா சொன்னாங்க, அதை பற்றி கேட்டோம். நல்லா இருக்கு, எல்லாமே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அரசாங்கம் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வராங்க, இந்த மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. பாருங்களேன், எல்லா விஷயங்களும் இதில் சொல்கிறாங்க நல்லா. இப்போ எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாமே ப்ரோக்ராமும் நல்லா இருக்குது. கேட்க இன்னும் கேட்கலான்னே இருக்குது. நீங்களும் அதை கேளுங்க கேட்குறவங்க. இந்த தோல் நோய் வந்த ஆரம்பத்திலிருந்தே நம்ம போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம்னா அரசாங்கமே நம்மளுக்கு உதவி செய்யுது. இந்த தோல் நோய்க்கு அவங்களே மருந்து கொடுத்து எல்லா சிகிச்சையும் பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேயே நம்ம போனால் நம்மளுக்கு நல்லது. பாருங்கள், நீங்களும் உங்களுக்கு ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் போய் பாருங்கள் ஆஸ்பத்திரியில், உங்களுக்கும் அது பிடிக்கும். அப்புறம் ஒரு விஷயங்க, நான் மறந்துட்டேன், நல்ல விஷயங்க. கால் ஊனமுற்றவங்களுக்கு தோல் வியாதி வந்துச்சுன்னா அவங்களே சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு உண்டான செலவு எதோ 8000 அவங்களே ஃப்ரீயாக தராங்களாம். பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்களேன். நீங்களும் போய் பாருங்களேன். அப்படி யாராவது இருந்தால் நீங்களும் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மாதம் நல்ல விஷயம் 1500 மாதம் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்கங்க. அந்த பணம் வந்து ஊனமுற்றோர் அவங்களுக்காக கொடுக்கப்படுற பராமரிப்பு செலவுங்க. நல்ல விஷயம் பாருங்களேன். தோல் நோய் வந்தவங்களுக்கு தொண்டு நிறுவனங்களெல்லாம் நிறைய உதவி செய்கிறாங்களாமுங்க. நீங்களும் பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. கொங்கு எஃப்எம்மில் தோல் நோய் பற்றி இல்லைங்க, வேறு நல்ல நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பட்டிமன்றம் போடுறாங்க, சமையல் குறிப்பு சொல்கிறாங்க, அழகு குறிப்பு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய நல்ல நல்ல ப்ரோக்ராம், பாட்டு, பழைய பாட்டுக எல்லாமே போடுறாங்க. சாங் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனா பற்றி சொல்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸும் பேசுகிறாங்க. எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல கருத்து விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான நல்ல நல்ல படம், பழைய படங்களாக போட்டு ஒளிச்சித்திரம் போடுறாங்க. அது நல்லா இருக்குதுங்க கேட்க. இப்போது எஃப்எம் நான் கேட்டதுலேருந்து எல்லா ப்ரோக்ராமும் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க கொங்கு எஃப்எம். எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, இது எந்த எஃப்எம்னா நான் ஈஸியாக சொல்கிறேங்க, கொங்கு எஃப்எம் தான், நம்மளுது தாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. வணக்கங்க, நான் பெருந்துறையிலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுகிறேங்க. கொங்கு பண்பலை நிலையத்திலிருந்து சில விஷயங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அது இந்த டிபி பற்றி டாக்டர் அம்மா சொன்னாங்க. டிபினாம நம்ம என்ன நினைக்கிறோம், சளி இருமல் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. சாயந்தரமான காய்ச்சல் வரும், பசி எடுக்காது, அப்புறம் நெஞ்சு வலியும் வரும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் கேட்டப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் டிபிங்கிறது நுரையீரலில் மட்டும்தான் வராதுங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நகை, முடி இந்த ரெண்டை தவிர உடம்புல இருக்கிற அத்தனை பாகத்துக்கும் டிபி வருங்க. இந்த மாதிரி வரும்போது சில விஷயங்களை வந்து நம்ம மனதை எடுத்துக்கிட்டு
அதுக்கான ட்ரீட்மெண்ட் பக்காவாக எடுத்தோம்னா சீக்கிரம் குணமடைஞ்சிடலாம். அதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் டாக்டர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. டிபிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காற்றின் மூலம்தான் பரவுது. நமக்கு இருமலோ அல்லது சளியோ இருந்ததுன்னா கட்டாயம் வந்து மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நோய் வந்து மற்றவங்களுக்கு பரவாத நாம்ளே இது பண்ணிக்கலாம். அதுபோக இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சும்மாவே நமக்கு சளி பிடிக்கி. அந்த மாதிரி சளி பிடிக்கிற டைமில் நாம் வந்து முறையான உணவு பழக்கத்தையும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நம்மளையும் காப்பாற்றிக்கிட்டு நம்மளால் பரவுற இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி மூலம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருந்தாலுமே நோய் பாதிப்பு குறையும் என்று டாக்டர் இந்த நிகழ்ச்சியில் தெளிவாக சொன்னாங்க. இதே மாதிரி பல நோய்களை வந்து நம்ம டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் கட்டுப்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றது குறைச்சிக்கிறோணும். இப்போ இந்த மாதிரி புரோட்டா அது மாதிரி எளிதில் ஜீரணமாகாத உணவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதே வந்து நம்மளோட நோயை வந்து அதிகப்படுத்தி நம்மளை வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலேயே டிபிக்குன்னு தனியாக ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, சானட்டோரியா. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆஸ்பத்திரியில் முறையாக சிகிச்சை எடுத்துட்டாலே இந்த நோயை வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் மூச்சு இறைச்சது, அங்கே போய் 6-7 மாதத்தில் ரெடி ஆகிட்டார். அவரோட வயசு அப்போ வந்து பார்த்திங்கன்னா 82. இந்த வயசுக்கே வந்து ஈஸியாக ரெடி ஆகிட்டாங்க. அதனால் யாரும் வந்து நமக்கு டிபி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடாது. இது வந்து நான் டாக்டர் சொல்லும்போது எனக்கு அது அவங்க சொல்கிற கருத்துக்களுமே நம்ம நடைமுறையில் எங்கள் அப்பாவுக்கு நடந்ததும் மேட்ச் ஆகி போய் இப்போ அவர் நல்லா இருக்காருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொங்கு பண்பலையில் வந்து நிறைய டாக்டரோடு பேசுகிறாங்க, ஒவ்வொரு தலைப்பிலையும் பேசுகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கொங்கு பண்பலைக்கு மிகவும் நன்றிங்க. நேர்களே, இதுவரை நீங்கள் இணைந்திருந்தீர்கள் கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையோடு. நேர்களே, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதாவது கொங்கு சமுதாய வானொலி நேயர்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை அவர்களது பார்வையில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்களை நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.